உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். என்னங்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காததெல்லாம் என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்குது, விரும்பாதது எல்லாமே என் வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்குது, எல்லாம் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்குது. விரும்பாத இந்த வியாதி நான் கூப்பிடாமலேயே அது வந்துடுச்சு. பிரச்சனை கொஞ்சம் கூட பிடிக்கல, இந்த பிரச்சனைலாம் எனக்கு வருமானு எனக்கு தெரியல, அது வந்து உட்காந்துட்டு இருக்குது. விரும்பாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது, வறுமை வந்து நிற்குது, கடன் வந்து நிற்குது அப்படின்றீங்கள. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு விரும்பினதை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றாங்க. எதற்காக ரொம்ப காலமாக காத்துட்டு இருந்தீங்களோ, ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்களோ, அது உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? விரும்பாதது, உங்களுக்கு பிடிக்காதது வராது, நீங்கள் விரும்பினது வரப்போகுது. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. விரும்பாதது வந்தால் தான் கவலைப்படுவீங்க, கண்ணீர் வடிப்பீங்க. நீங்கள் விரும்பினதே வந்துட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்கள் மனசு ஃபுல்லாகவே இன்றைக்கி சந்தோஷம் வரும். நீங்கள் விரும்பின ஆரோக்கியம் வரும், நீங்கள் விரும்பின செழிப்பு வரும், நீங்கள் விரும்பின நிம்மதி வந்துடும். என்ன விரும்பினீங்களோ அது தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் விரும்பினது வரணும்காக தான் இத்தனை நாட்கள் நீங்கள் காத்துட்ருந்தீங்க, நெடுங்காலமாய் காத்துட்ருந்தீங்க. பணம் கொடுத்து நீங்கள் வாங்கலை, நீங்கள் விரும்பினதை பணம் கொடுத்து வாங்கலை, நீங்கள் நிறைய காலங்களை கொடுத்து, நிறைய நாட்களை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கியிருக்கீங்க. உங்கள் விரும்பினது நீங்கள் ஆசைப்பட்டீங்கள, அதற்காக நிறைய காலம் நீங்கள் காத்துட்ருந்தீங்க. நம்ம இயேசுக்கிட்டலாம் காத்திருந்தால்தான் வேலையாகும். காத்துட்ருக்காங்களா என் பிள்ளைங்கன்னு பார்த்து தான் வேலையை ஆரம்பிப்பார். காத்துட்ருக்கலன்னா அவர் வேலை செய்ய மாட்டார், வேலை நடக்காது. அவர்கிட்டலாம் காத்துட்ருக்கணும், அதிகமாக காத்துட்டு இருந்தால் தான் வேலை நடக்கும். உங்கள் பொன்னான நேரத்தை செலவழிக்கணும். எதற்கு? காத்திருக்கிறதுக்கு. அப்படி காத்துட்ருக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா தான், உங்கள் பொன்னான நேரத்தை நீங்கள் உங்கள் காத்துட்ருக்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது வந்துடும். காத்துட்ருக்கானா என் பிள்ளை அப்படின்னு தான் பார்ப்பார் நம்ம தேவன். சரிங்களா? எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விலை கொடுக்குறோம்ல, அதே மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனுக்காக காத்துட்ருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சது கிடச்சிடும். நீங்கள் விரும்பினது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். 38 வருடமாக ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்ணார்? காத்துட்ருந்தார். 38 வருடம் பொன்னான நேரம், அந்த பொன்னான காலம். 38 வருடம் அந்த காலத்தை அவர் செலவு பண்ணார். அவருக்கு பிடிச்சது வரணும். அவர் என்ன விரும்பினார்? சுகம் இல்லை. 38 வருடம் என்பது அந்த பொன்னான காலங்கள், அந்த பொன்னான நேரங்கள் எவ்வளவு பெரிய விலை இல்லை, செம பெரிய விலை தான். அந்த ஆயுசை, அந்த அளவு ஆயுசை அவன் வந்து செலவு பண்ணினான், அவனுக்கு விரும்பினது வரணும்காக. அப்போ தேவன் என்ன பண்ணார்? அவன் காத்திருந்த அந்த காலத்துக்காக இயேசுவே நேரில் வந்து அவன் விரும்பின சுகத்தை கொடுத்தார். உங்களுக்கு விரும்பினது வரணும்னா காத்துட்ருக்கணும். உங்களுடைய பொன்னான நேரத்தை அவருக்காக கொடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு விரும்பினது கிடச்சிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதான் ஃபார்முலா. உங்களுடைய பொன்னான நேரம் நம்ம தேவனுக்காக கொடுக்கணும். தேவன் தான் 24 மணி நேரம் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம தேவனுக்காக காத்திருக்கணும். இந்த நேரத்தை செலவு பண்ணி அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆசைப்பட்டது, விரும்பினதெல்லாம் வாங்கிக்கணும். பணம் கொடுத்து வாங்க முடியாது தேவன்கிட்ட, காலங்களை கொடுத்து காத்திருந்து நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க விரும்பினது வரப்போகுது. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க அவங்க பொன்னான நேரம், அவங்க பொன்னான வருடங்களை அவங்க உங்களுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. விரும்பினது வரணுன்காக செலவு பண்ணியிருக்காங்க, காத்து வந்துருக்காங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு விரும்பினது வரப்போகுது.
எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்க பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால பரிசுத்தமா வாழ்றதுலாம் கூடாத விஷயம். அதற்கு உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.